வணக்கம். அமர்நாத் கேபிட்டல் மோட் அகாடமி. போன வீடியோவில் நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன்ஸ் பையிங் பற்றி பார்த்தோம். ஆப்ஷன் பையர் எதனால் லூஸ் பண்ணுறாங்க, பணத்தை எதனால் இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவிலையும் நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பட் ஃபியூச்சரில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அது மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பழைய வீடியோ ஆப்ஷன் பையர் லாஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு அந்த வீடியோ அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணுன்றவங்க பாருங்கள். ஒன் செகண்ட் இது பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு புரியாத மாதிரியும் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஏன் அப்படின்னாக்கா பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் பணம் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். அதுலேயும் குறிப்பாக F&Oவில் நம்ம ரொம்ப சீக்கிரமாக குறைஞ்ச கேபிட்டல் வச்சு நிறைய சம்பாதிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலிமா இவ்வளோ டெக்னிக்கல் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக கூட நீங்கள் இந்த ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம். F&Oவில் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னென்னாக்கா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபியூச்சரில் ஒரு கான்ட்ராக்ட் வாங்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வாங்கிட்டேன். நான் இன்னும் அதை செல் பண்ணலை. அப்போ என்கிட்ட அந்த பொசிஷன் அப்படி இருக்குது அப்படின்னாக்கா என்கிட்ட ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா. ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஓப்பனில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கினது இன்னும் ஓப்பனில் இருக்குது, நான் இன்னும் க்ளோஸ் பண்ணலை. ஸோ இப்படியே சொல்லலாம். இல்லை நான் ஒரு பேங்க் நிஃப்டியில் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணிட்டேன். பேங்க் நிஃப்டி இதுக்கு மேலே ஏறாது, இன்னும் கீழே போகும் அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணேன்னாக்கா பேங்க் நிஃப்டியில் ஷார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்டில் நான் வாங்குற வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகாது. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கின கான்ட்ராக்ட் நான் செல் பண்ணது இந்த ஓப்பனில் இருக்குது. ஸோ அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னாக்கா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அன்க்ளோஸ்டு கான்ட்ராக்ட் அப்படின்றது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபியூச்சரில் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பேஸ் பண்ணி நாம் ஏதாவது மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவுடைய சாராம்சம். நம்ம பார்க்கலாம். நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர் ஓஏ அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி நிறைய இது வரும் பார்க்குறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஒன்று நீங்கள் பை அவுட் பண்ணுவீங்களா? இப்போ 2 ப்ரைஸ் மேலே போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகுது, ஒரு இன்டர்பிரேஷன் இருக்குது. ப்ரைஸ் மேலே போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கீழே வருது. பட் இது பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்ஃபேக்ட் நானே எனக்கு பார்க்கும்போது ஆரம்பத்தில் இது எப்படி பை அவுட் பண்ணுறது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்ட்டு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அப்புறம் நானே திங்க் பண்ணி நானே ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் அப்படி புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது வேறு ஒன்றும் கிடையாது, இவ்வளோ தான். நீங்கள் இங்கே பார்த்த அத்தனை விஷயங்களும் ஜஸ்ட்டு இந்த சிம்பிளாக இந்த ஒரு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக புரிஞ்சிடலாம். சரி, ஃபஸ்ட்டு ஒரு 50% கிளாரிட்டி எப்படி கிடைச்சிடும் அப்படின்னாக்கா, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் ஏரோ அண்ட் ஓப்பன் ஏரோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ப்ரைஸ் ஏரோ அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருந்தது அப்படின்னாக்கா அது லாங் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக இட் இஸ் லாங் சம்மந்தப்பட்டது. ரைட். ப்ரைஸ் டவுன் சைடில் இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப் சைடில் இருக்குது. இங்கே ப்ரைஸ் அப் சைடில் இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டவுன் சைடில் இருக்குது. சிம்பிளாக என்னென்னாக்கா ஒரு ஏரோ அப் சைடில் இன்னொரு ஏரோ டவுன் சைடில் இருந்தது அப்படின்னாக்கா மாறி மாறி இருந்ததுனாக்கா அது ஷார்ட் சம்மந்தப்பட்டது. 2 ஏரோ ஒரு சைடில் இருந்தால் இது லாங் சம்மந்தப்பட்டது, 2 ஏரோ வெவ்வேறு சைடில் இருந்ததுனாக்கா அது ஷார்ட் சம்மந்தப்பட்டது. இது புரிஞ்சுக்கிட்டாலே ஸோ உங்களுக்கு 50% கிளாரிட்டி வந்துடும். பார்த்த உடனே ஓகே, இது லாங் சம்மந்தப்பட்டது, இது லாங் சம்மந்தப்பட்டது, இது ஷார்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த புரிதல் இருந்தாலே நம்ம ஈஸியாக ஃபர்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகே, ரைட். இப்போ உதாரணத்துக்கு ப்ரைஸ் அப்படியே மேலே போகுது, அப்படியே ஒரு கட்டத்தில் திரும்பி நல்லா ப்ரைஸ் கீழே இறங்குது, திரும்ப மேலே போகுது எப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 100ல் இருக்குது, 105, 110, 115, 120,
125. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 95, 90, 85 இது மாதிரி வருது. ரைட். இப்போ இங்கே விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு, நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டுருக்கு, அப்படியே மேலே போயிட்டுருக்கு. தட் மீன் ப்ரைஸ் வந்து அப் சைடில் இருக்குது, அப்பர் ஏரோ. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ப்ரைஸ் வந்து கன்ஃபார்மாக மேலே போயிட்டே இருந்துச்சுன்னா இருந்ததுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, ப்ரைஸ் மேலே போகுது, இன்னும் மேலே போகும் போல் இருக்கு. நம்ம ஒரு 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 கான்ட்ராக்ட் வாங்கினது பதில் இன்னொரு கான்ட்ராக்ட் சேர்த்து வாங்குவோம். இல்லை ஒரு ஷேர் வாங்கியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஷேர் வாங்குவோம். பிகாஸ் நமக்கு தெரியுது ப்ரைஸ் மேலே போகுதுன்ட்டு. அப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷேர் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தோம், ப்ரைஸ் மேலே போகுதுன்னு நல்லா தெரியுது, இன்னொன்று வாங்குகிறோம், இன்னும் நல்லாவே போயிட்டுருக்கு, இறங்குற மாதிரி எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை, இன்னும் கொஞ்சம் வாங்குவோம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அக்யூமுலேட் பண்ணிகிட்டே போகிறோம். நத்திங் பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நம்ம ஒரு கான்ட்ராக்ட் ஃபஸ்ட் லாங் போகிறோம், அடுத்து இன்னொரு கான்ட்ராக்ட் லாங் போகிறோம், இன்னொரு கான்ட்ராக்ட் லாங் போகிறோம். தட் மீன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கூடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போது ப்ரைஸும் மேலே போகுது, நம்ம அக்யூமுலேட்டும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா, இப்போ என்ன ஆகுது? ப்ரைஸ் மேலே போகிறதுனால அதை அக்யூமுலேட் பண்ணுறோம். அப்போ இதுலேருந்தே தெரியுது நம்ம என்ன பண்ணுறோம், இட்ஸ் லாங் பில்டப். மீன் நம்ம வாங்கிறது என்ன சொல்லுவோம், லாங்னு சொல்லுவோம் ஃபியூச்சரில். ஸோ அப்போ லாங் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். தட் மீன் லாங் பில்டப். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே காட்டியிருந்தேன். ப்ரைஸ் மேலே போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகுது அப்படின்னாக்கா இட் இஸ் லாங் பில்டப் அப்படின்றது. ஒன்றும் இல்லை, அக்யூமுலேட்டிங் லாங் பொசிஷன் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். ரைட். ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ப்ரைஸ் ஓரளவுக்கு மேலே போகல, தென் ப்ரைஸ் ஸ்டார்டட் ஃபாலிங், திரும்புதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுது? ப்ரைஸ் வந்து கீழே வருது. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு கீழே வரும்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம சப்போஸ் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 பொசிஷன் இருந்தது, உடனே என்ன பண்ணுவோம், நம்ம 3ன்றதை அப்படியே குறைச்சிட்டே வருவோம். ஒரு பொசிஷன் விற்றுருவோம், இன்னும் 2 கையில் வச்சுருப்போம், அப்புறம் இன்னொன்று விற்றுருவோம், 1 கையில் வச்சுருப்போம், அப்புறம் என்ன பண்ணுவோம், அதையும் கொடுத்துருவோம். அப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிக்கிட்டே வரோம். அதாவது ப்ரைஸ் வந்து கீழே இறங்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 3, 2, 1ன்னு சொல்லி நம்ம குறைச்சிட்டே வரோம். 3 பொசிஷன் 2 பொசிஷன் ஆகிக்கிறோம், 2 பொசிஷன் 1 பொசிஷன் ஆகிக்கிறோம். அப்படின்னாக்கா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டவுனில் வருதுன்னு அர்த்தம். இதை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ப்ரைஸும் வந்துட்டு கீழே வருது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம குறைச்சிட்டே வரோம் அப்படின்னாக்கா இட் இஸ் லாங் அன்வைண்டிங். லாங் அன்வைண்டிங் என்னது? கையில் இருக்கிறத ஒன்றுனா குறைச்சிட்டே வருது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருந்தேன், இட் இஸ் லாங் அன்வைண்டிங். ப்ரைஸ் கீழே இறங்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம குறைச்சிட்டே வரோம்னாக்கா தட் இஸ் லாங் அன்வைண்டிங். ஸோ மேலே இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் சொல்லியிருப்பாங்க. இங்கே மேலே போகிறது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லாங் பில்டப். ப்ரைஸ் கீழே இறங்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கீழே வருது, இட் இஸ் லாங் அன்வைண்டிங். நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதே தான் போட்டிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ இது புரிஞ்சிருக்கும். அப்போ இன்னும் ஃபர்தர் ப்ரைஸ் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து எல்லா பொசிஷனும் ஒரு ஸ்டேஜில் வந்து 0 பொசிஷன் வச்சுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறது, இன்னும் ஃபர்தராக பார்த்தா ப்ரைஸ் கீழே தான் வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் அடிப்போம், செல் பண்ணி வைப்போம். அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட், ப்ரைஸ் கீழே வருது, ஒரு ஷார்ட் ஃபஸ்ட்டு வந்து அடிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷார்ட் பொசிஷன் -1ன்னு வச்சுக்கலாம், ஒரு ஷார்ட் இது பண்ணுவோம். அப்புறம் இன்னும் ப்ரைஸ் கீழே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இன்னொரு ஷார்ட் அடிப்போம், இன்னொரு ஷார்ட், செகண்ட் ஷார்ட் அடிப்போம். அப்போ இன்னும் கீழே வருதுனாக்கா இன்னொரு ஷார்ட் பொசிஷன் தான் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே போகிறோம். அப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரு ஷார்ட் வச்சுருந்தோம், அடுத்த 2 ஷார்ட் 3 ஷார்ட் சொல்லிட்டு அக்யூமுலேட் பண்ணுறோம். அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து கீழே வருது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கூட்டிக்கிட்டே இருக்குது, நம்ம அக்யூமுலேட் பண்ணிட்டே போகிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே ஷார்ட் பில்டிங் சொல்லி கொடுத்துருந்தது, ஷார்ட் பில்டப் அப்படின்ட்டு. ஸோ ஷார்ட் பில்டப் எப்போ பண்ணுவோம், ப்ரைஸ் கன்ஃபார்மாக கீழே போகுதுன்னு தெரிஞ்சால் நம்ம அதை ஷார்ட் பண்ணுவோம். ரைட். சரி, அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுனாக்கா ப்ரைஸ் வந்து டேர்ன் ஆகுது. இதுக்கு மேலே ப்ரைஸ் டவுன் ஆகலை, ப்ரைஸ் வந்து டேர்ன் ஆகுது, ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், 3 ஷார்ட் இருந்தது, ஒரு ஷார்ட்டாக குறைச்சிருவோம். அப்புறம் 2 ஷார்ட்டாக குறைச்சி, இன்னும் மேலே போனால் 2 ஷார்ட்டாக குறைச்சிருவோம், ஒரு ஷார்ட்டாக குறைச்சிட்டு தென் நம்ம வில் பிகம் 0 ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம குறைச்சிக்கிட்டே வர்றோம். அப்போது ப்ரைஸ் மேலே போகுது,
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைக்கிறோம் அப்படின்னாக்கா ஷார்ட் பொசிஷனை அன்வைண்டிங் பண்ணுறோம். நம்ம வந்து அன்வைண்டிங்ன்றதை விட கரெக்ட் டெர்மினாலஜி என்னன்னாக்கா ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் அடிஷன் வந்து வேர் க்ளோசிங் தட் ஷார்ட் பொசிஷன். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருந்தது. ப்ரைஸ் வந்து மேலே போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கீழே போகிறதுனாக்கா ஷார்ட் கவரிங். இங்கே முதல்ல ஷார்ட் பில்டப் பண்ணதை அது லாபம் பார்த்துட்டு அதை ஷார்ட் கவர் பண்ணிகிட்டே வரும். ஷார்ட் கவர் பண்ணும்போது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் வந்துட்டு இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் கீழே வருது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகுது அப்படின்னாக்கா இட் இஸ் இது ராங்காக கொடுத்துருக்கு. இது சரி, ஓகே. இதில் நெட்டில் எடுத்தது இது சரியா இல்லை. இங்கே பாருங்க, இப்போ ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது, டவுன் சைடில் வருது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகுது அப்படின்னாக்கா ஷார்ட் சைடு இருக்கும். அப்போ நம்ம ஷார்ட் பில்டப் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ப்ரைஸ் மேலே போகுது, ரிட்டர்ன் வந்து ப்ரைஸ் மேலே போகுது, இது வந்து டிக்ரீஸ்னாக்கா நம்ம அன்வைண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அது ஷார்ட் கவரிங். ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் ஷார்ட் கவரிங் அப்படின்ட்டு. ப்ரைஸ் மேலே போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஷார்ட் கவரிங். ஸோ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா ரெண்டு அப் சைடும் வந்து ஒரே சைடில் இருந்ததுனாக்கா இது லாங் சைடு, ஒரு ஏரோ வந்து ஒரு சைடு, இன்னொரு சைடில் இருந்தாக்கா அது ஷார்ட் சம்மந்தப்பட்டது. ஷார்ட் பில்ட் பண்ணி ஷார்ட் கவர் பண்ணுறோம், இங்கே லாங் பில்ட் பண்ணி லாங் கவர் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் டைரக்ஷன் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு, மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் யூஸ் ஆகும். அங்கே எப்படின்னாக்கா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷனில் எந்த இடத்துல நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து உதாரணத்துக்கு கால் சைடில் வந்து நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்பர் சைடில் இருக்குனாக்கா அது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஒரு புட் சைடில் வந்து நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு லோயர் ஸ்டேட் இருந்ததுனாக்கா அதை வந்து நம்ம சப்போர்ட்டாகவும் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரென்த் இல்லாட்டி மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் வந்து ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும், ரைட்? ஆனால் இது வச்சு மட்டுமே நம்ம மார்க்கெட் பொசிஷன் எக்ஸாக்டாக வந்து பண்ணிட முடியுமா அப்படின்னாக்கா ஃபியூச்சரில் பண்ண முடியாது. பிகாஸ் இதில் நம்ம ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், ஒரு கரண்ட் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டிலையோ பேங்க் நிஃப்டிலையோ ஒரு கரண்ட் கான்ட்ராக்ட் பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ மந்த்லி கான்ட்ராக்ட். ஸோ மந்த்லி கான்ட்ராக்டில் ஒரு இடத்துல வந்து அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகிட்டு ஒரு பார்ட்டிசிபேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஃபேஸும் நடக்கணும். பட் எவ்வளோ நாள் இருக்குன்னாக்கா மந்த்லி ஒரு மந்த்ன்றோம், பட் ஒரு ட்ரேடிங் வரைக்கும் பார்க்கும்போது 20 ட்ரேடிங் டேஸ் தான் இருக்கும். அப்போது ஒரு 20 ட்ரேடிங் டேஸில் இத்தனையும் நடக்குமா அப்படின்னாக்கா இது வந்துட்டு எக்ஸாக்டாக நம்ம வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். பட் இது வந்து இதில் கமோடிட்டியில் வந்து ரொம்ப நாளாகவே ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் கமோடிட்டியில் வந்து எஸ்பெஷலி இந்த கோல்டு அண்ட் சில்வரில் பார்த்தீங்கன்னாக்கா அது 2 months ஆர் 3 months கான்ட்ராக்ட் இருக்கும். அப்போ இந்த அக்யூமுலேஷன் பார்ட்டிசிபேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இதே வந்து அதே கமோடிட்டியில் எம்சிஎக்ஸில் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், பேஸ் மெட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் தட் இஸ் அகைன் மந்த்லி கான்ட்ராக்ட். இங்கே வந்து சில்வர் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், டிசம்பர் சில்வர் கான்ட்ராக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ப்ரைஸ் வந்து கிராஜுவலாக கீழே வந்துகிட்டே இருக்கு, ஆனால் இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போயிட்டே இருக்கு. அப்போ நான் சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் கீழே வருது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகிட்டே வருது அப்படின்னாக்கா இட் இஸ் ஷார்ட் பில்டப்னு சொல்லியிருந்தோம். ஷார்ட் பில்டப் சொல்லியிருந்தோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ப்ரைஸ் கீழே வருது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகுது, தட் இஸ் ஷார்ட் பில்டப். திருப்ப இந்த இடத்துல பாருங்கள், இங்கே அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ப்ரைஸ் கீழே வந்துட்டுருக்கு, இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போயிட்டுருக்கு. பார்க்கலாம். இது நிஃப்டி, இது ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ சொல்லியிருந்தேன் ரெண்டுமே ஒரே அப் டைரக்ஷனில் இருந்தனாக்கா இட் இஸ் லாங் பில்டப் சொல்லிட்டு பாருங்கள் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. அப்போ மார்க்கெட் மேலே போக நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கி அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே வருவோம். இது டிசம்பர் கான்ட்ராக்ட், இது பேங்க் நிஃப்டி. பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு, இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இதில் வந்து கோல்டன் சில்வர் 2 கான்ட்ராக்ட் இருக்குது. சில்வர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ப்ரைஸ் கீழே வருது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகுது. ஸோ இட் இஸ் ஷார்ட் பில்டப் சொல்லலாம். பட் இங்கேயும் ஆக்சுவலாக அப்படி தான் நடக்கணும்.
ப்ரைஸ் கீழே தான் வந்துட்டு இருக்கு. பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக மேலே போச்சுன்னா இது ஷார்ட் பில்டப் சொல்லலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் கீழே வந்துட்டு இருக்கு. அப்படின்னாக்கா என்ன சொல்லியிருந்தோம், இது லாங் அன்வைண்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது பழைய கான்ட்ராக்ட் நம்ம எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போது எப்போவுமே வந்து ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 கான்ட்ராக்ட் மினிமம் எடுத்துக்கோங்க. கரண்ட் கான்ட்ராக்ட் ஒன்று எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி வந்து இப்போ நவம்பர் மாதம், ஸோ நவம்பர் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க, டிசம்பர் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ என்ன ஆகுனாக்கா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருந்ததுனாக்கா ஓகே இது வந்து கரெக்டாக தான் காட்டுதுன்னு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஓஐ இதை வச்சு ஒரு ட்ரேடிங் டிசிஷன் கண்டிப்பாக எடுக்காதீங்க. ஸோ இது வந்து ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் வச்சுக்கோங்க. பட் திஸ் இஸ் நாட் த ஒன்லி ஃபேக்டர். நீங்கள் வேறு ஏதாவது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், 1க்கு 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது ஒரு 3வது இண்டிகேஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து மந்த்லி அண்ட் வீக்லி கான்ட்ராக்டில் சொன்ன மாதிரி வந்து அவ்வளோ ப்ராப்பராக இருக்காது. எஸ்பெஷலி வீக்லி கான்ட்ராக்டில் ஒர்க்கே ஆகாது. ஸோ வீக்லி கான்ட்ராக்டுங்கும் போது we have only 5 ட்ரேடிங் டேஸ். நடுவில் ஏதாவது ஹாலிடேஸ் வந்துச்சுனாக்கா இன்னும் நம்ம டேஸ் ரொம்ப கம்மி. ஸோ அது வந்து அவ்வளோ ரிலையபிளாக இருக்காது. ஸோ எம்சிஎக்ஸில் இது நல்லாயிருக்கும். அது எஸ்பெஷலி கோல்டு அண்ட் சில்வரில் மட்டும் இன்னும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்குது. ஸோ எகைன் சொல்கிறேன், ஸோ ஃபியூச்சர் இந்த ஓஐ பேஸ் பண்ணி நீங்கள் எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த டெசிஷன் மேக்கிங் எடுத்துக்கோங்க, பட் நாட் த ஒன்லி டெசிஷன் மேக்கிங் இருக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை பயன்படுத்தி யூஸ் பண்ணும்போது நல்லாவே வந்துட்டு நீங்கள் ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் வேறு ஏதாவது வீடியோ சப்ஜெக்டில் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஐ ட்ரை டு மை பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.